ஐயா, இப்போது இயற்கை வைத்தியத்தில் தண்ணீர் குடிங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. நீங்கள் வெந்நீர் குடிக்க சொல்கிறீங்க, எது சரிங்கய்யா? யோகா மாஸ்டர் ஐயா விஜய் ரவீந்திரன் அவர்களே, நல்ல கேள்வி கேட்டீங்க. அது பொதுவாக இயற்கை மருத்துவர்கள் மற்ற எல்லாம் சொல்கிறது தண்ணீரில் நிறைய சத்து இருக்குது, அதனால் அப்படி தண்ணீரை நேரத்தான் குடிக்கணும், அதை வெந்நீர் ஆக்கிலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது மாதிரி மினரல் வாட்டர், வெறும் சக்கை, ஆர்ஓ வாட்டர் அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்கிறது. அதில் நான் அது எல்லாம் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஐயாவை பொறுத்தளவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த வள்ளல் பெருமான் சொன்னது தான் என்னுடைய மெத்தட். வள்ளல் பெருமானை பொறுத்தவரை என்ன சொன்னார், மழை நீர் தான் அமுதம், அதை கூட அப்படியே குடிக்காத, மழை நீரை நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு அப்புறம் அதை ஆற வச்சு குடி அப்படின்னு சொன்னார். இப்போ நான்லாம் அதை இப்போ என்றைக்கு திருவருட்பா உரைநடை பகுதியில் அவருடைய நித்திய கர்ம விதிகள் அப்படின்னு நாள்தோறும் அது இப்படி இருக்கணும்னு இந்த ஆரோக்கிய விதிகள் சொன்னார்ல, மலக்குற்றத்தை ஏதோ ஒரு டெக்னிக்கில் நீக்கிறு, 2 வேளை மலக்குற்றம் நீங்கணும், அது மாதிரி நெத்தியில் நெஞ்சில் சளி சேராமல் பார்த்துக்க, ஏதோ அதுக்கு உபாயங்கள்லாம் சொன்னார். அவளெல்லாம் கல்பம்னா அதுக்கு உதவி செய்யும். அப்போ அதெல்லாம் செஞ்சேன்னா மலக்குற்றம் சளி குற்றம் எல்லாம் பார்த்துக்கன்னாரு. அப்புறம் அந்த நீரை பற்றி சொல்லும்போது நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு ஆறின வெந்நீரை நீங்கள் குடித்து பழகுங்க, அது மழை நீராக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னார். இப்போ வர்ற கார்ப்பரேஷன் வாட்டரில் இதை பூச்சி நிவாரணின்னு சொல்லி நிறையா கெமிக்கல்ஸை கலக்கிறாங்க. அப்போ அதை அப்படியே நம்ம குடிக்க முடியாது. ஆற்று நீர் இந்த நீர்கள்லாம் கூட கொஞ்சம் பொல்யூட்டட் வருது. ஊற்று நீர் மலையிலேருந்து வர்றதை அப்படியே குடிக்கலாம், தவறு கிடையாது. மழை நீரை கூட வடிகட்டி அப்படி குடிக்கலாம், தவறு கிடையாது. ஆற்று நீர் சுத்தமாக மலையிலேருந்து வர்றது அப்படி குடித்தா, இப்போ நாங்கள் கங்கைக்கெல்லாம் போனோம்னா அந்த கங்காத்திரியில் ஆற்று நீர் அப்படியே குழு குழுன்னு வரும், ஐஸ் வாட்டராக ரிவரில் ஓடும். அது அப்படி தான் குளிக்கும்போது குடிச்சிருவோம். எந்த ஒரு இடத்துல குளித்தாலும் அந்த நீரை ஒரு மடக்கு வாயில் ஊற்றிட்டு அப்புறம் குளிச்சிங்கன்னா சளி பிடிக்காது. ஏன்னா உள்ளே போய் அதுக்கு எதிர்வினையை உருவாக்கிக்கிடும். அந்த நீரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஆன்டியாக செல்ஸ் உருவாகி நமக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கு. அதனால் வெந்நீரை நல்லா ஆறின வெந்நியாக வச்சு அதை மண்பானையில் ஊற்றி வச்சுக்கலாம். மண்பானையில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை நம்ம எப்பப்பெல்லாம் முடியுதோ நிறையா குடிக்கணும். குறைஞ்சது ஒரு 2 லிட்ரு 3 லிட்ரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மடக்கு, போகும்போது ஒரு மடக்கு வரும்போது ஒரு மடக்கு, இப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் வராது. கிட்னிக்கு 2 தான் வேணும். உப்பு வேணும் அளவாக, தண்ணீர் நிறையா வேணும், ப்ளட்டில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது வேறு வழியை நோண்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அதை நீங்கள் பண்ணணும். அதில் இந்த சீரகத்தை கொதிக்க வச்சு சீரகத்தண்ணியாக குடிக்கிறதும் விசேஷம்தான். தேத்தாங்குட்டைன்னு ஒன்று போடுவாங்க, அது இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடும். அதுனாலும் உங்களுக்கு ஓகே தான். இதெல்லாம் அந்த நீரை தூய்மையாக பருகிறதுக்குரிய சில டெக்னிக்ஸு. அதெல்லாம் நல்ல இயற்கை மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் அதுக்கெல்லாம் நிறையா வழிகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தப்பில்லை. ஐயாவை பொறுத்தளவில் நான் என்ன பின்பற்றேனோ அதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் தண்ணி அப்படியே குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம, வள்ளல் பெருமான் நமக்கு டாப் மோஸ்ட் ரகசியத்தை சொன்னவர். டிஸப்பியரன்ஸுன்றது இந்த பூமியில் டாப் மோஸ்ட் சீக்ரெட்டு. அதை அவர் செய்து காமிச்சார் ப்ராக்டிக்கலாக. அதுக்குரிய டெக்னிக்கெல்லாம் சொன்னார். அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியன்றது 2ஆம் பட்சம். ஆனால் அவர் சொன்ன முறையெல்லாம் ஐயா பின்பற்றினேன். இன்றைக்கி 76 வயசு, எந்த நோயும் வரவும் செய்யாது, எந்த மருந்து மாத்திரை ஊசி எதையும் தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என் கண்ணு முன்னாடி 70 வயசில் எம்ஜிஆர் கிளம்புனார், 66 வயசில் எங்கள் அப்பா கிளம்பிட்டார்.
எல்லாம் அப்படி 60 70 தாண்டின உடனேயே எல்லாம் ஐசியூக்கு போயிடுறாங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. அதனால் அதை தவிர்க்கணுன்றதுக்காகத்தான் 35 வருஷமாக அதை நான் கத்திக்கிட்டு கிடக்கேன். ஆனால் பரவாயில்ல, ஒரு பாபெரும் ஒரு விழிப்புணர்வு உலகம் பூரா ஐயா தொடர்ந்து பயிலரங்குகள்லையும் எழுச்சி உரைகள்லையும் சொன்னதை வச்சு வந்துருச்சு. என்ன கொஞ்சம் பெரிய பணக்காரங்க அதை கொஞ்சம் நம்புறதுக்கு யோசிக்கிறாங்க. அதோடு நான் ஏழை எளிய மக்களுக்கு தான் அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் வகுப்புகள் நடத்துவேன். ஹைடெக்கில் அதை ஒரு கார்ப்பரேட் மாதிரி பெரிய செலவில் நடத்துறதில்ல. அதனால் பெரிய கோடீஸ்வரங்க அங்கே போய் எப்படி உட்காருதுன்னு நினப்பாங்க, எளிய ஒரு சின்ன ஹாலாக இருக்கே அப்படின்னு. சரி, அவங்களுக்கும் கேட்குற மாதிரி ஒரு இடத்துல நடத்திட்டா போதும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா, தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் போரில் எடுத்தாலும் சரி, அல்லது கார்ப்பரேஷன் வாட்ரு முனிசிபாலிட்டி வாட்ரு வந்தாலும் சரி, அது எந்த வழியில் வந்தாலும் நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வச்சுருங்க பத்திரமா. போக வர அதை குடிச்சுங்க. உங்களுக்கு எந்த ஜலதோஷம் அது எதுவுமே பிடிக்காது, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஐயா மாதிரி இருமே 25 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு சாத்தியம்னா செய்யுங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.